மக்களுக்கு வணக்கம். இந்திய மக்களுக்கு வணக்கம். உலகத்தில் எந்த நாடுகளிலும் போர் வராது. மக்கள் பயப்பட தேவையில்லை. இந்தியா பாகிஸ்தான் எல்லையில் பதற்றம் நீடித்து கொண்டிருக்கிறது. ஆனால் போர் வராது. மக்கள் பயப்பட தேவையில்லை. இந்த எல்லையில் உள்ள எல்லை பகுதியோரம் உள்ள மக்கள் பாதுகாப்பாக இருக்கலாம். ஆனால் நான் ஏற்கனவே சொன்னது போன்று உலகத்தில் தீவிரவாதிகள் முழுமையாக அழிக்கப்பட்டு விடுவார்கள். அதற்கான வேட்டை ஆரம்பித்து விட்டது. உலக நாடுகள் அனைத்தும் தீவிரவாதத்தை ஒழிப்பதற்கு தேவையான அனைத்து ஏற்பாடுகளும் செய்யும். இந்தியாவில் இப்பொழுது ஏற்பட்டுள்ள மிகப்பெரிய நெருக்கடியின் காரணமாக பாகிஸ்தான் தீவிரவாதிகளை அடக்குவதற்கு இந்திய இராணுவம் தயாராகிவிட்டது. பாகிஸ்தானில் வாழும் ஏழை மக்கள், அப்பாவி மக்கள் யாரும் கவலைப்பட வேண்டாம். பாகிஸ்தானில் உள்ள தீவிரவாதிகளை அனைவரும் இந்தியா கொன்றுவிடும். எந்த சந்தேகமும் இல்லை. அனைத்து தீவிரவாத அமைப்புகளையும் இந்தியா நுறுக்கி தள்ளிவிடும். அதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. இனிமேல் இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் பிரச்சனைகள் வராது. எதிர்காலத்தில் இந்தியா பாகிஸ்தானுடன் பயங்கரவாத பிரச்சனைகள், தீவிரவாத பிரச்சனைகள் எதுவும் வராது. அனைத்து தீவிரவாதிகளையும் இப்போது இந்திய இராணுவம் தீர்த்து கட்டிவிடும். அதில் எந்த சந்தேகமும் இல்லை. மக்கள் கவலைப்பட வேண்டாம். இந்தியா இப்போது எடுத்திருக்கும் முடிவு ஒரு நல்ல முடிவு. இதற்கு பிறகு இது ஒரு சிறு சண்டை நடக்கும். இந்த சண்டைக்கு பிறகு பாகிஸ்தான் மக்கள் நிம்மதியாக வாழ்வார்கள், பயமின்றி வாழ்வார்கள். இந்தியா வேறொரு பாதையில் சென்று கொண்டிருக்கிறது. தேவையில்லாத பிரச்சனைகளை எல்லாம் இந்தியாவிடம் மீட்டு வந்து வைக்க வேண்டாம். இந்தியா உலக நாடுகளில் உள்ள ஏழை நாட்டு மக்கள் அவர்களுடைய பசியை போக்குவதற்கும், மருத்துவ பொருட்கள் கொடுத்து உதவி செய்வதற்கும், மற்ற நாடுகள் உணவுப் பொருள் கொடுப்பதற்கும் நல்ல வேலையை செய்து கொண்டிருக்கிறது. இந்தியா தர்ம பாதையில் செல்கிறது. அதில் யாரும் குறுக்கே வராதீர்கள். இந்தியா 95% தெய்வ சக்தி உள்ள நாடு. இந்த இந்திய நாட்டிடம் யார் சண்டை வளர்க்க வேண்டும் என்று நினைத்தாலும் அவர்கள் நாடு மிகவும் வறுமையிலும் உணவுப் பொருள் இல்லாமலும் கஷ்டப்படும். கடன் பிரச்சனையும் கஷ்டப்படும். அந்த நிலைமை எந்த நாட்டுக்கும் வேண்டாம். தெய்வ சக்தி உள்ள ஒரு நாடு, மிகவும் கஷ்டப்பட்டு வளர்ந்த நாடு இந்தியா. இந்த நாட்டை யாரும் பகைத்து கொள்ளாதீர்கள். இந்த இந்தியாவால் எந்த நாட்டுக்கும் எந்த நஷ்டமும் ஏற்படாது, லாபம்தான் ஏற்படும். உலகத்தில் உள்ள அனைத்து நாடுகளுக்கும் நல்லது தான் நடக்கும். இந்த பூமிக்கு கிடைத்த பெரிய வரமே இந்திய மக்கள் தான். மிகவும் நல்லவர்கள். அவர்கள் மனம் நோகும்படி எந்த ஒரு நாடும் நடக்கக்கூடாது. பாகிஸ்தானில் தீவிரவாதம் முழுமையாக ஒழிக்கப்பட்டுவிடும். இந்திய இராணுவம் அதை செய்து முடிக்கும். மக்கள் பயப்பட தேவையில்லை. இந்திய மக்களும் பயப்பட தேவையில்லை. பாகிஸ்தான் மக்களும் பயப்பட தேவையில்லை. பாகிஸ்தானில் வாழும் ஏழைகள், நான் சொல்வது தீவிரவாதிகள் அல்ல, இந்தியாவில் இருப்பது போலவே அங்கேயும் கஷ்டப்படுபவர்கள், வறுமையில் இருப்பவர்கள், ஏழைகள் இருக்கிறார்கள். அவர்களெல்லாம் இனி வரும் எதிர்காலங்களில்
பயமில்லாமல் வாழலாம். கவலைப்படாதீர்கள். இந்தியா செய்யும் இந்த செயலும் உங்கள் நன்மைக்குத்தான் செய்யும். எதிர்காலத்தில் உங்கள் மக்கள் நிம்மதியாக வாழ்வார்கள். தீவிரவாதம் என்றுமே உங்களுக்கே ஆபத்தாக மாறிவிடும். நீங்களே விரைவில் புரிந்து கொள்வீர்கள். இந்தியா செய்வது நல்ல செயல். பாகிஸ்தானுக்கு ஆதரவாக சைனா கண்டிப்பாக வராது. நீங்கள் நினைப்பது தவறு. பாகிஸ்தானுக்கு ஆதரவாக சைனா கண்டிப்பாக வராது. சைனா இந்தியாவுடன் நட்புறவு கொள்ள விரும்புகிறது. சீன மக்கள் தங்கள் தவறை உணர்ந்து விட்டார்கள். இந்தியாவின் எந்தெந்த பகுதிகளெல்லாம் சீன இராணுவம் ஆக்கிரமிப்பு செய்தார்களோ அவை அனைத்தும் இந்தியாவிடம் ஒப்படைக்கப்படும். கொஞ்சம் கொஞ்சமாக ஒப்படைப்பார்கள். சீனாவுக்கும் இந்தியாவுக்கும் கண்டிப்பாக போர் வராது. கண்டிப்பாக வராது. இரு நாடுகளும் நட்பு நாடுகளாக மாறும். எதிர்காலத்தில் இந்தியா அமெரிக்காவுக்கும் சீனாவுக்கும் நிறைய உதவிகள் செய்யும். ஆனால் ஒன்று, ஏதோ ஒரு ஆபத்து வருவது போல் தெரிகிறது. அது என்ன என்று தெரியவில்லை. இந்திய அரசாங்கம் 2 வருடத்துக்கு தேவையான உணவுப் பொருட்களை தயார் செய்து கொள்ள வேண்டும். சீன அரசாங்கமும் 3 வருடத்துக்கு தேவையான உணவுப் பொருட்களை தயார் செய்து கொள்ள வேண்டும். அழியாத ஒரு உணவுப் பொருட்கள் 6 மாதம் ஒரு வருடத்துக்கு கெடாத உணவுப் பொருட்கள் பத்திரமாக சேமிப்பு வைத்துக் கொள்ள வேண்டும். ஏதோ ஒரு பிரச்சனை. போர் அல்ல, கண்டிப்பாக போர் அல்ல. போர் வராது. ஏதோ ஒரு இயற்கை சீற்றமோ ஏதோ ஒன்று சைனாவை பாதிக்கும். அது நமது இந்தியாவையும் பாதிக்க செய்யும். உணவுப் பொருட்கள் எப்போதும் தயார் நிலையில் இருக்க வேண்டும். ஏனென்றால் உலகத்தில் அதிக மக்கள் தொகை கொண்ட நாடுகள் இந்த 2 நாடுகள் தான். உணவு பிரச்சனை வந்தால் மிக கொடுமையாக இருக்கும். அரசாங்கம் அதில் கவனம் செலுத்த வேண்டும். இந்திய அரசாங்கம் 2 வருடங்களுக்கு தேவையான உணவுப் பொருட்களை எப்போதும் தயார் நிலையில் வைத்திருக்க வேண்டும். சீன அரசாங்கம் 3 வருடத்துக்கு தேவையான உணவுப் பொருட்களை எப்போதும் தயாராக வைத்திருக்க வேண்டும். சீனா எந்த நாட்டுடனும் சண்டை செய்யக்கூடாது. அப்படி செய்தால் அது அந்த நாட்டிற்கு மிகப்பெரிய ஆபத்தாக வந்துவிடும். ஒரு சிறிய நாட்டுடன் சண்டை செய்தால் கூட சீனாவுக்கு மிகப்பெரிய நஷ்டம் ஏற்படும். சீனா ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். இந்தியா எந்த நாட்டுடனும் போர் செய்யாது. இந்திய இராணுவம் பல ஏழை நாட்டு மக்களை வாழ வைத்து தான் பழக்கம். மற்றவர்களின் உயிர்களை பாதுகாப்பதற்கு, பசியாற்றுவதற்கு இந்திய இராணுவம் வேகமாக செயல்படும். ஆனால் நல்லவர்களை ஒருவர் துன்புறுத்தினால் அதை பார்த்து கொண்டு சும்மா இருக்காது. அதற்கான முடிவுகளை இந்திய இராணுவம் செய்யும். மக்கள் பயப்பட வேண்டாம். இந்தியா பாகிஸ்தான் சண்டை கண்டிப்பாக வராது. ஆனால் பாகிஸ்தானில் உள்ள அத்தனை தீவிரவாதிகளையும் இந்திய அரசாங்கம் கொன்றுவிடும். இது எந்த சந்தேகமும் இல்லை. தீவிரவாத குழுக்களே இங்கே இருக்காது. ஒரு தொடர்ந்து நமது அப்பாவி மக்களை அச்சுறுத்தி வருகிறார்கள். இப்போது அப்பாவி மக்கள் கொல்லப்பட்டிருக்கிறார். அதுக்கு உண்டான விலை அவர்கள் கொடுத்து தான் தீர வேண்டும். நமது நாட்டில் நிறைய இடங்களில் தீவிரவாதிகள், பயங்கரவாதிகள் இருக்கிறார்கள். அவர்களை மிக வேகமாக அரசாங்கம் அப்புறப்படுத்த வேண்டும். மிகவும் ஜாக்கிரதையாக செயல்பட வேண்டும்.
மோசமான நிலைமையில் இருக்கிறது. நம்ம நாடுக்கும் கடன் இருக்கிறது, நிறைய பிரச்சனைகள் இருக்கிறது. 1000 ரூபாய் செலவு செய்ய வேண்டும் என்றால் கூட மிகவும் யோசனை செய்து செலவு செய்ய வேண்டிய கட்டத்தில் நம்ம நாடு இருக்கிறது. நிறைய கடன்கள் இருக்கின்றன. இப்படிப்பட்ட சண்டைகள், போர்கள் வந்தால் இன்னும் நம் நாடு ஏழ்மை நிலைக்கு தள்ளப்பட்டுவிடும். பல ஏழைகள் கஷ்டப்படுவார்கள், பல குடும்பங்கள் வறுமையில் தள்ளிவிடும். இந்தியாவை ஏழை நாடாக மாற்ற வேண்டும் என்று சில சக்திகள் நினைத்தன. அதனால் இந்தியாவுக்கும் சீனாவுக்கும் சண்டை வரும் அளவுக்கு கொண்டு சென்றன. தெய்வ சக்தி அதை தடுத்து நிறுத்தி இருக்கிறது. இப்பொழுது பாகிஸ்தானை வைத்து இந்தியாவை வறுமை உள்ள ஒரு நாடாக மாற்ற வேண்டும் என்று நினைக்கிறார்கள். அதையும் தெய்வ சக்தி தடுத்து நிறுத்தும். போர் ஏற்படாது. குறுகிய காலகட்டத்துக்குள் தீவிரவாதிகளை ஒழித்துவிடும் இந்திய அரசாங்கம். அதில் எந்த சந்தேகமும் இல்லை. பாகிஸ்தானுக்கு எப்போதும் போல் எல்லாம் நல்லது நடக்கும், நல்லது செய்வார்கள். பாகிஸ்தான் மக்கள் கவலைப்பட வேண்டாம். இந்தியாவின் குறி பாகிஸ்தான் மக்கள் அல்ல. அவர்கள் என்ன செய்வார்கள்? பாவம், எவ்வளவோ அப்பாவி மக்கள் வறுமையில் இருக்கிறார்கள். இந்தியா எந்த ஒரு ஏழை நாட்டு மக்களுக்கும் துரோகம் செய்யாது. கெட்டவர்களை மட்டும் அழிக்கும். மக்கள் பயப்படாமல் இருங்கள். உங்களுக்கு எந்த தீங்கும் ஏற்படாது. ஒரு காலத்தில் இந்தியா உங்களுக்கு தேவையான அனைத்து உதவிகளும் செய்யும். பொறுமையாக இருங்கள். இந்தியா ஒரு நல்ல நாடு. அதை முதல் புரிந்து கொள்ளுங்கள். பாகிஸ்தான் மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும். எதிர்காலத்தில் இந்தியாவுடன் இணைய வேண்டும் என்று நீங்களே வருவீர்கள். அப்படி ஒரு நிலைமை ஏற்படும். எங்கள் நாடு பாகிஸ்தான் இந்தியாவுடன் சேர வேண்டும் அப்படி என்று உங்கள் மக்களே போராட்டம் செய்யக்கூடிய நிலைமை வரும். ஏனென்றால் இந்தியா ஒரு நல்ல நாடு. அது எப்போதும் நல்ல பாதையில் தான் செய்யும். எது செய்தாலும் அது நல்லது நடக்கும், நல்லது இருக்கும். மக்கள் கவலைப்பட வேண்டாம். இந்தியாவில் ஏற்கனவே நிறைய பிரச்சனைகள் இருக்கிறது. சில நாடுகள் ஒரு சிறு பிரச்சனைகளுக்கு சோர்ந்து போய்விடுவார்கள். இந்தியாவில் பல பிரச்சனைகள் ஓடிக்கொண்டிருக்கிறது. அனைத்தையும் தாண்டி இந்தியா வளர வேண்டும். 140-150 கோடி மக்களுக்கு தேவைகளை பூர்த்தி செய்வது என்பது சாதாரணமான காரியம் அல்ல. இந்திய அரசியல்வாதிகள் திணறுகிறார்கள். இந்திய அதிகாரிகள் திணறிக் கொண்டிருக்கிறார்கள். ஒவ்வொரு நாள் கடத்துவது என்பது சாதாரணமான விஷயம் அல்ல. இவ்வளவு 150 கோடி மக்களை வைத்துக்கொண்டு மிக கொடுமையான கஷ்டம். மக்களுக்கு ஒவ்வொரு உணவுப் பொருளும் தேவைகளும் பூர்த்தி செய்ய வேண்டும். அரசாங்கம் மிகவும் கஷ்டப்படுகிறது. நம் நாடு வளர்ந்த நாடு அல்ல. பணம் கையில் வைத்துக்கொண்டு எதையும் சாதித்து கொள்ளலாம் என்பது நம் நாடு பல விதங்களில் கஷ்டப்பட்டு வந்து கொண்டிருக்கிறது. மக்கள் மிகவும் கடினமாக உழைக்கிறார்கள். எல்லாம் நல்லது நடக்கும். மக்கள் கவலைப்பட தேவையில்லை. மக்கள் கண்டிப்பாக கவலைப்பட தேவையில்லை. இந்தியா பல உலக நாடுகளுக்கு உதவி செய்யும். நல்ல நிலைக்கு வந்துவிடும். சில நாடுகள் நினைப்பது போல் இந்தியாவை எந்த நாடுகளாலும் அழிக்க முடியாது. இந்தியாவை எந்த நாடுகளும் தொட்டு கூட பார்க்க முடியாது. அந்த அளவுக்கு சர்வசக்தி உள்ள நாடாக இந்தியா இருக்கிறது. ஆனால் நம் நாட்டின் மிகப்பெரிய பிரச்சனை கடன் பிரச்சனை தான். மக்களுடைய கடன் பிரச்சனை. இதனால் எந்த ஒரு செலவும் அதிகரித்தால்
நாடு மிகவும் விலைவாசி கட்டுப்பாட்டை இழந்துவிடும். யாரும் போரை ஆதரிக்காதீர்கள். போர் நல்லதல்ல. போரால் 100 ரூபாய் கூட லாபம் கிடைக்காது. பல லட்சம் கோடி ரூபாய் செலவுகளாகும். அது இந்தியாவின் வளர்ச்சியை பாதிக்கும். இந்திய அரசியல்வாதிகள் திறமையாக செயல்படுவார்கள். இந்திய இராணுவம் மிக மிக திறமையாக செயல்படும். மக்கள் கவலைப்பட வேண்டாம், தைரியமாக இருங்கள். நன்றி, வணக்கம்.